அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாளையங்கோட்டையில் பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது பள்ளியில் முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? காயத்ரி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ரோஸ்மேரி தனியார் பள்ளி. இந்த பள்ளியில காலையில ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை வெட்டிய சம்பவத்தில் அந்த மாணவனுக்கு 3 இடங்கள்ல காயம் ஏற்பட்டது. தலை, கை உள்ளிட்ட இடங்கள்ல காயம் ஏற்பட்டு தொடர் சிகிச்சையில் அந்த மாணவன் இருக்கிறான். அதை காப்பாற்ற சென்ற ஆசிரியருக்கும் கையில் வெட்டு விழுந்து அவருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில வருவாய்த்துறையை சார்ந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தினார்கள். தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் தலைமையிலான குழுவினர் அங்கே பள்ளியில விசாரணை நடத்தி வருகிறார்கள். பள்ளியினுடைய தாளாளர், பள்ளியினுடைய முதல்வர், ஆசிரியர்கள், அந்த தொடர்புடைய ஆசிரியர்களிடம் விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த விசாரணையில பள்ளியில மாணவர்களை கண்காணிக்க தவறியவர்கள் மீது சிவகுமார் அவர்களை கடிந்து கொண்டதாக தெரிகிறது. இந்த சூழல்ல பள்ளி முடிவடைந்து தற்போது மாணவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த பள்ளியில படுத்தி வரக்கூடிய நிலையில பள்ளியினுடைய வேலை நேரம் முடிவடைந்த சூழல்ல மாணவர்கள் அனைவரும் வெளியேறி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்க முடியும். ஏற்கனவே இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக வரக்கூடிய இந்த ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் அவர்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடிய நிலையில இன்றைக்கு இது போன்ற சூழல் ஏற்பட்டதால ஏராளமான பெற்றோர்கள் வாசலில் காத்திருந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளும் இடம்பெற்று இருக்கிறது. அவர்கள் பள்ளி முடியக்கூடிய நேரம் வரை தங்களுடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் வாசலில் காத்திருந்து குழந்களை அழைத்து செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. இந்த விசாரணையின் முடிவில் ஒருபுறம் வருவாய்த்துறை விசாரணை, காவல்துறை விசாரணை ஒருபுறம், மறுபுறத்துல இந்த முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை என பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளி நிர்வாகம் அலட்சிய போக்கு காரணமாக இதுபோன்ற சம்பவம் நடந்து வந்ததாக உறவினர்களும் குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. காயத்ரி, நன்றி சிவமணி, விவரங்களுக்காக.